வெல்கம் பேக் டு நீங்கள் பார்த்துக்கு விஜயம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போன மக்களே ஃப்ரீ ஃபயர் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் வந்திருக்கோம். ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்து மறுபடியும் ஃப்ரீ ஃபயர் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா ஃப்ரீ ஃபயரில் அடுத்தவன் கஷ்டம் பண்ண மேட்ச்குள்ளே பூந்து அவனையே நம்ம அடிக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி உள்ள கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட் சூப்பராக இருக்க போது, நல்லா இருக்க போது, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ ரொம்ப நேரம் இருக்காது, எப்பவும் போல் வழக்கம் போல் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். நீங்கள் மறக்காமல் பண்ணுறதை பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் ஒரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, கேமுக்குள்ளே முந்தாச்சு. முதல்ல லோன் லூஃப் போயிட்டு லோன் வேணாம் பார்த்து அடிப்போம். ஐயோ லோன் லூஃப் எவனுமே இல்லையா? சரி வெளியே போவோமா? சரி வெளியே போயிட்டு மறுபடியும் வருவோம். எவனையாவது பார்த்தா அடியோடு அடிக்க போகிறோம். மக்களே சொல்ல மறந்துட்டேன். ஒரு வருஷம் ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ணலான்னா 1v5 விளாட்லாம். இப்போ எப்படிங்க முதல்ல டைப் பண்ணிக்கிறேன். ஓகே எங்கடா 1v5 டே 1v5டா 1v5டா டே 1v5டா. என்னடா டே, என்னடா ரெண்டு பேரா? டே பெரியா இருக்கும்டா. சரி மக்களே, என்னமோ சொல்லுவாங்க தானே. ஆமாம் என்னதுண்ணா, இந்த இந்த இதே மாதிரி ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணலாமா ஃப்ரீ ஃபயரில்? அப்படின்னா மற்ற ஏதாச்சும் கேமை கண்டென்ட் பண்ணலாமா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸ்பைடர்மேன் கேம் இருக்குல்ல, ஸ்பைடர் ஃபூதர், அந்த கேமுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு வியூஸ்லாம் போட்டு கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. அந்த வீடியோ அந்த ஸ்பைடர்மேன் அந்த ஸ்பைடர் ஃபியூசர் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா நீங்களே சொல்லுங்கள். வீக்லி ஒன்ஸ் அதில் போடலாம் பிளானில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரும் வீக்லி ஒன்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் ரோப்ளாக்ஸ் போடலாம், எல்லாம் பிளான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்படியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி மக்களே, நான் கடைசி எல்லாத்தையும் பேசுகிறேன். இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். என் டயர்லாம் குதிச்சுட்டே எங்கே இருக்கானு தெரியலையே. பார்த்துட்டேன். எட்டு வை போடுறா மண்டையில் ஏண்டு போடி. யாருக்கிட்ட ப்ரோ பிளேயர்ரா, வேற மாதிரி நம்மக்கிட்ட முடியுமா? மடிக்கிட்டு போடுவோம். இல்லைன்னா முது வந்து அடிச்சிடுவான், அப்போ தலைவலியாக இருக்கும். முதல் கீழே கன்ஃபார்ம் பண்ணு. கீழே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஐயோ நம்ம டீம் நோக்க எவன் அடிக்கிறான்டா? எவன் அடிக்கிறான்? ஐயோ அடி ஐயோ ஓடு அடிச்சிட்டான்டா. அடிச்சிட்டானே. ஐயோ இல்லைங்க உங்களே, அடுத்த மேட்ச்சில் முடிக்கிற பாருங்க. அடுத்த மேட்ச்சில் முடிக்கிறேன். டெசர்டிக்கில் எடுக்கிறேன். டெசர்டிக்கில் எடுத்து மண்டை மேலேயே வைக்கிறேன். டெசர்டிக்கில் எடுத்தாச்சு. ஹெல்மெட் வாங்கிப்போம், வெஸ்ட்டு வாங்கிப்போம். குளோர் வாங்குறது காசு இல்லையா? ஐயோ பரவாயில்ல. டெசர்டிக்கில் நான் எவ்வளோ பெரிய ப்ரோப்ளம் சொல்லி தான் தெரியணும் இல்லை. நான் டெசர்டிக்கில் எடுத்தாலே ஹெட்ஷாட் கன்ஃபார்ம் தான். நீங்களே பார்க்க போகிறீங்களே இந்த மேட்ச்சில். எடுக்கிற பாருங்க, டெசர்டி எடுத்து ஒன் டேப் வைக்கிறேன். இல்லைங்க அடிக்கிறேன். ஐயோ எழுத்து குறைவையோ. ஐயோ ஓடு. ஐயோ நல்ல வேலை அடிச்சு போட்டான். முடிக்கிட்டு போடு. டே ஐயோ டி யோர்றா, முதுகு பின்னாடி அடிக்கிறீங்களேடா. மூஞ்சிக்கு நேரம் சண்டை போடுங்கடா டே. இல்லைங்கடா உங்களை விட மாட்டேன்டா மக்கள். இப்போ பாருங்க கம்பேக் கொடுக்குறேன் பாருங்க. MP40 எடுக்கிறேன். MP40 ஏறா கேட்டு போடுப்போம். MP40 எடுத்துகிட்டு ஹெல்மெட் வாங்கிப்போம். வெஸ்ட்டு வாங்கிறது காசு இல்லையா? பரவாயில்லடா, ஹெல்மெட் மட்டும் வச்சுட்டு சண்டை போடுறேன்டா. பார்ப்போம்டா நீங்களாம். நான் கம்பேக் கொடுக்குறோம் காய்ஸ், கம்பேக் கொடுக்குறோம். ஓடு யாருக்கிட்ட இல்லைடா, வரேன்டா. நம்மளே அடிச்சிட்டாங்க, விடவே கூடாது அவனை. எங்கே இருக்கான்? வரான். டே குறுக்கலாம் தோறான். எட்டு போடு. ஹெட்ஷாட் வேற மாதிரி. இங்கே ஒருத்தன் போடு. யாருக்கிட்ட? ப்ரோ பிளேயரா? கொடுத்துருக்காண்டா M4A3 ட்ரிபிள் மேக்ஸு வேற மாதிரி. பார்த்தீங்களா கம்பேக் கொடுத்துருக்கோம் நம்ம. ஆமாம் வெஸ்ட்டு வாங்குவோம். வெஸ்ட்டு மேக்ஸ் பண்ணிக்கலாம். லெவல் 3 வெஸ்ட்டு, லெவல் 3 ஹெல்மெட்டு. ஓகே வாங்கியாச்சு. அப்படியே டெசரி வாங்கித்தரா. டெசரிக்கிலே வாங்கித்தா. குட் பாய்டா. டெசரி வாங்கி தரேன்டான்டா. ஏஸ்
இன்றைக்கி இவங்களை அடிக்கிற அடியில் ஹெல்மெட்டை கைட்டி அவனுக்கு கையிலே கொடுக்கணும் கைஸ். நீ நவுந்து போடா, நீ ஒருத்தன் கொடுக்கணுன்ட்டு இருக்கான். வாங்க கைஸ் போகலாம். இங்கேப்பா நான் அடிக்கிற அடியில் இனிமேல் அவனுக்கு ஏன் தான் கேம் விளாட்றானுங்க யோசிக்கணும். அந்த மாதிரி அடிக்க போகிறேன் நான். போடு யாருக்கிட்ட பார்த்தீங்கள M4A1 ஹெட் ஷாட்டு. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேன்னு நான் சொல்லி அவசியம் இல்லை. இதுதான் விளையாட்டு பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி மக்களே, சரி வாங்க அடுத்த ஆளை போய் அடிப்போம். நம்ம இங்கே தான் இருக்கான்னு காட்டு தான். நான் எப்படி குறி வச்சோன்னா அவனை மாட்ட மாட்டானே, ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கானோ. அதனால மக்களே ஹெட் ஷாட் வைப்போம். இடசரிக்கல எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். போடு வேற மாதிரி பாருங்க என்ன மாதிரி ஹெட் ஷாட் பார்த்தீங்கல்ல இடசரிக்கல. ஆஹா நல்லா அடிக்கிறேனே இடசரிக்கல ஹெட் ஷாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு கேம் விளாண்டு, 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 1 மாதம் கழிச்சு தான் மறுபடியும் கேமுக்கே வந்திருக்கேன். நல்லா விளாட்றேனே. சரி மக்களே எல்லாம் வாங்கிடுச்சு. சரி மஷ்ரூம் வாங்கிட்டே, டிப்பர் கிட் வாங்கிட்டே, போமை கீழே போட்டுடலாம். இப்போ அடிக்கிற அடியாக பாருங்க போகிறான்ல, குரால் போட்டு மறைச்சி விடுவோம். மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக மாட்டிக்கிட்டான் வெறியாக இருப்பான். எனக்கு போட்டான்டா. ஐயோ யாரா நீ எட்டு போடு. எட்டுரா முறை போடு. 2 வாட்டி எட்டு 2 வாட்டி சொல்லிட்டு தான் போடு. என்ன மாதிரி யோசிக்கல பார்த்தீங்களே எற மாதிரி. மக்களே பார்த்தீங்களா 2 வாட்டி எட்டு வச்சு, 2வது வாட்டி எட்டு வைக்கும் போது அவன் செத்தான். என்ன மாதிரி பக்குறாடி ஏன்டா இப்படிலாம் பக்கு வருது. இந்த கரீனாக்காரன் பக்கை வச்சே சாவடிக்கிறான். சரி மக்களே பார்த்தீங்களே இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் நாளைக்கு மட்டும் தான் எடுத்து. இந்த அமௌண்ட்டை செம்மையாக இருக்கா, வேறு மாதிரி இருக்கா. சரி வாங்க அவனை போய் அடிப்போம். இதான் கடைசி மேட்ச்சு. அவனை அடிக்கிறோம், கேமை முடிக்கிறோம், நாளைக்கு வேறு கேமோடு சந்திக்கிறோம். சரியா மக்களே போவோம். இவன் ஒருத்தன் குழா போட்டு ஆகும்னா மறைச்சிக்கிறான். வெறியாக இருக்கு எனக்கு. போடு போடு போடு. ஐயோ நான் குழா போட்டேன்டா. யார் ஐயோ ஹெட்ஷாட் போயிடுறான் அவனை. போடா போடு. சரி யாருக்கிட்ட ரசிகல ஹெட்ஷாட். ஐயோ கால் போனேன். ஐயோ அடி நல்ல வேலை ஒரு வழியாக அடிச்சுட்டேன். ஐயாப்பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் பெல்லை கொண்டு தெரியுமா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி மக்களே இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் லைக்லாம் பண்ணுறீங்க. ஓகேவா? சரி மக்களே பாய்.